வெல்கம் டு ஃப்ரெஷ் லிங்க்ஸ். நான் தான் உங்கள் சஞ்சித். என்னடா இவ்வளோ நேரம் கழிச்சு வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே எல்லாருக்கும். இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு முடியும் போது சொல்கிறேன், சாரி என்ன வீடியோ பார்த்துட்டேன்னு தெரியல. நான் சொன்னது யூடியூப் வீடியோ தான். நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா நான் பொறுப்பு இல்லைப்பா. ரொம்ப ஃபார்மலாக பேசுகிறோம்ல. நான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓயோவோட நியூ அப்டேட், நியூ பாலிசி அப்டேட். மீரட்டில் மட்டும் இப்போதைக்கு அது ஃபாலோ பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரத்தில் எல்லா ஊரையும் வரணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தலைவர் ஸ்டேஜில் சொல்லணும்னா, ஏன்னா நானும் சிங்கிள் தான். உங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். ஓயோவோட நியூ பாலிசி மீரட்டில் மட்டும் வந்திருக்குன்னு சொன்னது. அது ஆக்சுவலாக மேரிட் ஆனவங்க மட்டும்தான் போக முடியும், வேறு யாரும் போக முடியாது. மேரிட் ஆனவங்க ஆனால் எதுக்கு அங்கே போகணும் சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போது அவங்க டீசெண்டாக சொல்லிட்டாங்க, கப்புள்ஸ்க்கு அங்கே அலௌட் கிடையாதுன்னு. ஆனால் டீசெண்டாக எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, வேலிடான ரிலேஷன்ஷிப் ப்ரூஃப் இருக்கணும். அதான் எப்படினாலும் கப்புள்ஸ் போக முடியாது. ஸோ அதான் அவங்க டீசெண்டாக சொல்லிட்டாங்க, நம்மளும் டீசெண்டாக கேட்டுப்போம், அவ்வளோதான். ஸோ ஆனால் அது இப்போ இன்னும் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் இன்னும் வரல. பட் நெக்ஸ்ட் February 14 போடுவோம். அண்ட் இன்னைக்கு உங்களுக்கு தான் தெரியும், ஹாட்ஸ்டாரோட டைப் ஆகிருக்கு ஜியோ சினிமாஸ். நிறைய ஆக்சுவலி ஒரு ஃபேக்ட்ஸ்லாம் நான் படித்து பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வேலண்டைன்ஸ் லெட்டர் சொல்கிறேன், செயின்ட் வேலண்டைன்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா சீக்கிரத்தை மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க கப்புள்ஸ்க்கு. அதனால தான் வேலண்டைன்ஸ் டே வந்துச்சு. இப்போ நியூஸ் தான் ரோசஸ்லாம் வந்து டபுள், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் 50 rupees ஒரு ரோஸ்னால் 100 ரூபாய்க்கு விற்கிறது. அதுதான் நார்மலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் குட்டி சரியாக இருக்கிறவங்க February 13 வாங்கியிருக்கலாம். ஆனால் பூ மட்டும் சேஃபாக பார்த்துக்கணும். ரோசஸ் கொரியாவில் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நம்ம அதாவது பாய்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் கிஃப்ட் வாங்குதுன்னா அவங்க April 14 வந்து பிளாக் டே வாங்கணும். அன்றைக்கி பிளாக் நூடுல்ஸ் சாப்பிடணுமா? வா பாருங்களேன், நம்ம ஊரில் அந்த மாதிரி தான் கிடையாது. நம்ம ஊரில் தான் 14 விஷ் பண்ண மாதிரி இருந்தாலே 15 அவ்வளோதான். ஆனால் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேர்ள்ஸ் வந்து பாய்ஸுக்கு கொடுப்பாங்க. இங்கே தான் நம்ம பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் கொடுப்போம். இங்கே வந்து கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் கொடுப்பாங்க. அதாவது உமன் வந்து மென்னு கொடுப்பாங்க February 14 அன்னைக்கு. மென்னு வந்து உமனுக்கு March 14 கொடுப்பாங்க. March 14 ஒயிட் டேவா, அண்ட் April 14 பிளாக் டேவா. இந்த இது March 14 அன்னைக்கு பாய்ஸ் கொடுக்குறதுனா ஒரு வேளை அவங்களும் பிளாக் நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க. என்னமோ எப்பா என்னென்னமோ இருக்கே. இதுதான் நம்மளுக்கு புதுசுதான், இந்த மாதிரி கண்டென்ட் தான் நம்ம பேசுறது. ஸோ இன்னைக்கு நான் இவ்வளோ சீக்கிரம் வீடியோ போடுறதுனா ஃப்ரைடே, மண்டே, இந்த 2 days நான் சொல்லியிருப்பேன், அண்டு வெனஸ்டே. ஸோ இந்த 3 நாள் போடுவேன்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி போடுறேன். பட் இதுவே சாட்டர்டே ஆகிடும் போகிறதுக்கு 12 மணிக்கிட்ட ஆக போகுது. நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு February 15 தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய்.